ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷித்த விதமாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு தீர்க்க தரிசனமாக பேசுவாராக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். 19வது வசனம், உன் குமாரனை என்னிடத்தில் தா, உன் குமாரனை என்னிடத்தில் தா. சாரிபாத் ஊர் விதவையினுடைய மகன் மரித்து போய்விட்டான். வேத வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகுமட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவனுடைய சுவாசம் அவனை விட்டு நீங்கும் வரை அவனுக்குள் இருந்த அந்த வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. சாரிபாத் ஊர் விதவையினுடைய மகன் மரித்து போனான். மரித்து போன மகனை எலியாவின் இடத்திலே கொண்டு வருகிறார். கொண்டு வந்த உடனே எலியா சாரிபாத் ஊர் விதவையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மரித்து போன உன் குமாரனை என்னிடத்தில் தா. மரித்து போன உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொன்னபோது அவள் மடியிலிருந்து எலியா அந்த மரித்து போன மகனை எடுத்துக்கொண்டு தான் தங்கியிருந்த மாடியிலே கொண்டு போய் ஜெபம் பண்ணினார். வேத வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்கிற ஜெபத்தை எலியா ஏறெடுக்கிறார். உடனே பிள்ளையினுடைய ஆத்துமா, மரித்து போன பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவனுக்குள் திரும்பி வந்தது. உடனே பெத்த தாயினிடத்தில், அந்த விதவையினிடத்தில் கொண்டு வந்து பிள்ளையை ஒப்படைக்கிறார். உயிரோடு ஒப்படைக்கிறார். மரித்து போன நிலைமையிலே எலியாவினுடைய கரத்திலே கொடுக்கிறாள். ஆனால் பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வரட்டும் என்று ஜெபித்த போது பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் உயிரோடு எழுந்தான். அவர் உயிரோடு எழுந்தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்து போன என்ன காரியமாயிருந்தாலும் அதை இன்னைக்கு ஏசப்பாவோட கரத்துல நீங்க கொடுங்க. ஏசப்பாவினுடைய கரத்துல நீங்க கொடுங்க. மரித்து போன உங்களுடைய இல்லற வாழ்க்கை, மரித்து போன உங்களுடைய இல்லற வாழ்க்கை நீங்க இன்னைக்கு ஏசப்பாவினுடைய கரத்துல நீங்க கொடுக்கும்போது அந்த இல்லற வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்ப்பிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது. எலியா தேவனை நோக்கி ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, எலியாவினுடைய சத்தத்தை கேட்டார் தேவன். உடனே பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் மரித்து போன சில காரியங்களை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அன்னைக்கு எலியா ஜெபம் பண்ணின போது எலியாவின் சத்தத்தை தேவாதி தேவன் கேட்டார். எலியாவின் சத்தத்தை கேட்டு உடனே பிள்ளையினுடைய ஆத்துமா, பிள்ளையினுடைய ஜீவன் மரித்து போன அவனுடைய சடலத்துக்குள் வந்தது. அவன் உயிரோடு எழுந்தான். எலியா எப்படி ஜெபித்தாரோ இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெப வேளையிலே என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ அந்த காரியத்தை இந்த ராத்திரி வேளையிலே அவர் உயிர்ப்பிக்க போகிறார். உயிர்ப்பிக்க போகிறார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வரட்டும் என்று சொல்லி ஜெபித்த போது திரும்ப வந்தது. இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது உங்களுக்குள் என்னென்ன காரியம் மரித்து போயிருக்கிறது? நிறைய பேர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், ஊருக்காக தான், உறவுகளுக்காக தான் நானும் என் மனைவியும் ஒன்றாக இருக்கிறோம், ஆனா ஒரு சந்தோஷமும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது, வாழ்க்கை வாழ்ந்தே பிரயோஜனமற்ற நிலைமையில் இருக்கிறேன், மரித்து போன
இல்லற வாழ்க்கை, மரித்து போன குடும்ப வாழ்க்கை, மரித்து போன சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறார், மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறார். என் பிஸ்னஸ் மரித்து போயிடுச்சா, லாபமே இல்லையா, நஷ்டப்பட்டு போச்சா, மூட வேண்டிய நிலைமையா, இன்னைக்கு ஏசப்பாவுடைய கரத்துல அந்த பிஸ்னஸை நீங்க கொடுங்க. ஏசப்பாவுடைய கரத்துல பிஸ்னஸை கொடுங்க. இன்னும் சற்று நிமிடத்தில் நான் ஜெபிக்கும் போது அந்த பிஸ்னஸ் உயிரடையும். மறுபடியும் லாபமற்ற நிலைமையிலே, மூடப்போகிற நிலைமையில் இருக்கிற அந்த பிஸ்னஸை ஆண்டவர் மறுபடியும் துளிர்க்க பண்ணுவார், லாபத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்க பிஸ்னஸை தலை சிறந்திருக்கும்படியான கிருபையை கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில் இருக்கிறார். 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு அருமையான சகோதரி, இளம் பெண் அபிநயா, அவள் ஆலயத்திற்கு வந்தாள். வந்தபோது கண்ணீரோடு வந்து ஜெபிக்க வந்தாள். வந்து என்னன்னு கேட்டபோது அந்த மகள் சொன்ன வார்த்தை, எனக்கும் என் கணவனுக்கும் டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணியாச்சு. காரணம், என் கணவன் தாறுமாறாக என்னை அடிக்கிறான், தாறுமாறாக என்னை திட்டுகிறான், என்னை கழுத்தை நெரிக்கிறான், நீ உன்னோடு வாழ எனக்கு பிடிக்கவில்லை என்று என்னை துரத்துகிறான். நான் என்ன செய்வது, நான் என்ன செய்வது என்று கண்ணீரோடு நிற்கும்போது என் உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க, இவனோடு நீ வாழ வேண்டாம், உடனே நீ டைவர்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே வக்கீலை பார்த்தோம், டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணோம், டைவர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மகள் சொன்னாள். ஆனால் அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை தான் ஆலயத்தில் சொல்லியிருக்கிறேன், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன், விவாகரத்து பண்ணக்கூடாது, கணவன் மனைவி இணைந்து வாழ வேண்டும் என்று பிரசங்கித்திருக்கிறேன். அதனால அந்த மகளை கூப்பிட்டு நான் ஜெபித்தேன், இயேசுவின் நாமத்தினால் கணவன் மறுபடியுமாக, ஆண்டவரே இந்த மகளை தேடி வரட்டும், இவங்க மறுபடியும் சந்தோஷமாய் இருக்கட்டும், கணவன் மனைவி பிள்ளையாய் இவர்கள் ஒன்றிணைந்து சந்தோஷமாய் வாழட்டும் என்று ஜெபித்தேன். 2 மாதம் கடந்து போனது, அமைதியாய் இருந்தது போல இருந்தது. 2 பேரும் கோர்ட்டுக்கு அலைஞ்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நடந்த காரியம் என்ன நினைக்கிறீங்க? கணவன் மனைவியை தேடி வந்தான், வந்து கையை பிடிச்சு, இனிமே நான் உன்னோட தான் நான் வாழ போகிறேன், நீ இல்லாம என்னால் வாழ முடியாது, நாம் டைவர்ஸ் நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், இனிமே நான் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், உன்னை நான் தங்கமாக வைத்து கொள்ளுகிறேன் என்று அந்த மகளோடு அந்த மகன் இணைந்து கொண்டான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு சபையில் வைத்து பிரதிஷ்டை செய்தேன். அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நான் பிரதிஷ்டை செய்து மறுபடியுமாய் சந்தோஷமாய் அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய குடும்பம் இப்படித்தான் இடிபட்ட நிலைமையிலே, இடிந்து போக வேண்டிய நிலைமையிலே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு உங்க மரித்து போன உங்க குடும்பத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். மரித்து போன உங்க எதிர்காலத்தை கர்த்தர் இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். நீங்கள் தேடி வந்திருக்கிற தெய்வம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. கணவன் மனைவி இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையிலே விழாவிலே குத்தப்பட்டார், விழாவிலே காயப்பட்டார், விழாவிலே ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு பிரிந்த நிலைமையிலே, ஒருவேளை கணவனை பிரிந்து நீங்க இருக்கிறீங்களா, ஒருவேளை மனைவியை பிரிந்து நீங்க இருக்கிறீங்களா, இன்னைக்கு சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த ஜெப வேளையிலே சிலுவையிலே தொங்குகிற இயேசுவினுடைய விழாவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் அவருடைய விழாவிலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும், விழாவிலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே மரித்து போன உங்க குடும்ப வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்க போகிறார். மரித்து போன உங்க வியாபாரத்தை உயிர்ப்பிக்க போகிறார். மரித்து போன உங்க சரீரத்தில் இருக்கிற சில உறுப்புகளை அவர் உயிர்ப்பிக்க போகிறார். கிட்னி ஃபெயிலியர், ஆண்டவர் இன்னைக்கு உங்க 2 கிட்னியும் ஆண்டவர் புதிதாக்க போகிறார். தொண்டையில கேன்சர், இன்னைக்கு ஆண்டவர் அந்த தொண்டையில இருக்கிற அந்த கட்டியை மறைய பண்ண போகிறார். தொண்டையில இருக்கிற அந்த கட்டியை
மறைய பண்ணி உங்களுக்கு மறுபடியுமாய் மறு ஜீவனை அவர் கொடுக்க போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பயபக்தியோடு சிலுவையை நோக்கி பாருங்க, சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க, என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கடந்து போய் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கடந்து போய் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கடந்து போய் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, திடீரென்று என்னோட முடி சடை விழுகிறது, திடீரென்று என்னதான் சோப்பு போட்டாலும், என்னதான் ஷாம்பு போட்டாலும், என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த சடை விழுகிறது, என்னை விட்டு நீங்க மாட்டிக்கிறதே என்று வருத்தத்தோடு இருக்கிறீங்க. ஆவியானவர் இந்த நிமிஷத்தில் உங்களுடைய முடிக்குள் இறங்குகிறார், முடியினுடைய வேர்களுக்குள் இறங்குகிறார். உங்களுடைய தலையை ஏசப்பாவுடைய கரம் தொடுகிறது. மரித்து போன உங்களுடைய முடி இந்த நிமிஷத்தில் உயிரடைகிறது, உயிரடைகிறது. நன்றி நன்றி, உயிரடைகிறது. இந்த நிமிஷத்திலே உயிரடைகிறது. நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மரித்து போன கிட்னி இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உயிரடைவதாக, உயிரடைவதாக. பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வருவதாக என்று ஆண்டவரே எலியா ஜெபித்த போது, எலியாவுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் வந்தது. அவன் உயிரோடு எழுந்தான். இயேசுவின் நாமத்தினால் 2 கிட்னியும் ஆண்டவரே மரித்து போன நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற 2 பேர் இப்பொழுதே உங்களுடைய ரைட் சைடு கிட்னி உயிரடைகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு நபர் 2 கிட்னியுமே உயிரடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நுரையீரல், ஆண்டவரே டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க நுரையீரல் அவ்வளவுதான் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னு. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்த நுரையீரல் இப்பொழுதே உயிர் அடையட்டும் என்று சொல்லி இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய 2 நுரையீரலும் இப்பொழுதே புதுப்பிக்கப்படுகிறது, புதிய நுரையீரலாய் மாறுகிறது. ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்க கணவன் கல்லீரல் குடித்து 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 அப்படியே அழுகி போன நிலைமையில் மாறிவிட்டது, இப்பொழுது மரித்து போன நிலைமையில் மாறிவிட்டது. உங்க கணவனால சாப்பிட முடியல, உங்க கணவனால நிம்மதியா தூங்க முடியல. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய கணவனுடைய கல்லீரலை இப்பொழுதே புதிய கல்லீரலாய் மாற்றுகிறார். இப்பொழுதே புதிய கல்லீரல் உருவாகிறது. ஹல்லேலூயா. சாப்பிட முடியாமல் இருந்த உங்க கணவன் இந்த நிமிஷத்திலே சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவருடைய வயிற்று பகுதியில் இருந்த வலி இப்பொழுதே மறைகிறது. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு வரையும் நீர் தொட்டு ஒவ்வொரு வரையும் நீர் உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் கடைசியா ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனிமே நடக்காது, இனிமே முடியாது, இனிமே கூடாது, இனிமே கிடைக்காது என்று ஆண்டவரே மரித்து போன அத்தனை காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உயிர் அடைவதாக. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே உயிர் அடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல லட்சங்கள் ஹல்லேலூயா கொடுத்து நீங்க ஏமாற்றப்பட்டு விட்டீங்க. நீங்க கேட்டா கொலை மிரட்டல் விடுகிறாங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், மரித்து போன பணம் வராதுன்னு இனிமே கை நழுவி போன அந்த பணம் உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணுங்க, உங்களை தேடி வரப்போகிறது. பல லட்சங்களை இழந்து தவிக்கிற நீங்க இனிமேல் இழந்து போக வேண்டியதில்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். இப்பொழுதே அவர் உயிர்ப்பிக்கிறார். நன்றி. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.